ஒரு காலத்தில் ரயில்வேக்கென்று ஒரு பட்ஜெட் இருந்தது. நாடாளுமன்றம் அதை விவாதித்தது, நாட்டு மக்களும் அதை விவாதித்தனர். இன்று ரயில்வே பட்ஜெட் இல்லை. அரசாங்கங்கள் பட்ஜெட்டில் சில துறைகளுக்கான நிதியை ஒழித்து கட்டும். ஆனால் ஒரு பட்ஜெட்டையே ஒழித்து கட்டிய பெருமை பாஜக அரசாங்கத்தை சாரும். நான் எனக்காக மட்டும் கேட்கவில்லை, மந்திரிக்காகவும் சேர்த்து கேட்கிறேன். பட்ஜெட்டே இல்லை என்றால் அமைச்சர் என்ன பேசுவார்? நாட்டு மக்களிடம் என்ன சொல்ல முடியும் திட்டங்களை பற்றி? நீங்கள் யோசித்து பாருங்கள். 6 மணி நேரம் விவாதத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 6 நாளுக்கு ஒரு விபத்து நடந்து நாடே விவாதித்துக் கொண்டிருக்கிறது ரயில்வே துறையை பற்றி. எவ்வளவு வேதனையோடு இங்கே நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கடந்த 13 நாட்களில் 9 விபத்துக்கள் நடந்திருக்கிறது. ஜூலை 18 துவங்கி ஜூலை 30 வரை. ஆனால் பொது பட்ஜெட்டில் கவச்சந்திரம் பற்றிய ஒரு சொல் கூட இல்லை. அதை அவுட் சோர்சிங் செய்யாமல் ரயில்வே துறை S&T டிபார்ட்மெண்ட் மூலம் அதை உருவாக்கலாம். அந்த முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்.